அதிகாலையில் அன்பருடன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற, உங்களை நடத்த போகிற, உங்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 1 அதிகாரம் 28வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். பிரியமானவர்களே, இயேசு மரியாளுக்குள் வந்தபோது அவர் மூலம் அவர் வெளிப்படுத்தப்பட்ட போது அவள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் ஆனாள். லூக்கா 1:48 பார்க்கும் பொழுது, இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். கர்த்தராகிய இயேசு வெளிப்படுத்தப்பட்ட போது ஏரோதும் அவனுடைய ஜனங்களும் வெகுவாய் கலங்கின போதிலும் பரமசேனையின் திரள் மிகவும் களி கூர்ந்து மகிழ்ந்தது. நம் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படுத்தப்படும் போது பரிசுத்தவான்கள் மத்தியில் மிகுந்த களி கூறுதல் உண்டாகும். ஆனால் பிசாசும் அவனுடைய தூதர்களுமோ நடுங்குவார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கிருபை பெற்றவர்கள். கிருபை கிடைத்த நோவா ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டான். கிருபை பெற்ற லோத்து அழிவிலிருந்து, சோதோம் குமாரன் அழிவிலிருந்து அவன் காக்கப்பட்டான். அதே போல் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அது வாய்க்காமல் போகும். உங்களுக்கு மகிழ்ச்சி, சத்துருவுக்கோ அது அழிவு, துன்மார்க்கருக்கோ அது அழிவு. நீங்கள் கிருபை பெற்றவர்கள். காரணம், கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் உங்கள் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறார். கர்த்தர் நல்லவர். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அழிவை காண மாட்டீர்கள். ஆமென். God bless you.